ஐட்டம் பிரமாதமா இருந்தது. இன்னும் எத்தனை நாள் இந்த பாவத்தை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி விபச்சாரிகளுக்கு வீடு கொடுத்துட்டே இருப்பீங்க? உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பொம்பளை இந்த தொழில பண்றானா ஆசைப்பட்டு பண்றது இல்ல, வேற வழி இல்லாம தான் பண்றா. உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்னாச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு ஷப்னம் வந்து இதே ரூம ஃபர்ஸ்ட் அவ தான் வாடகைக்கு எடுத்தா. அந்த காசுல தான் நான் உன்னை வளர்த்தேன். உனக்கு கல்யாணமும் அதுல தான் பண்ணி வச்சேன். ஆஹா, இந்த காரணத்தினால தானே என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட ஒரு வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்களுக்கு நான் எப்படி முகத்தை காட்டுறது? இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா என்ன பண்றது? போதும் போதும் அன்வர், போதும். இப்போ உனக்கு வெக்கமா இருக்கா? ஏன் வெக்கப்படுற? சின்ன வயசுல இருந்து உன் ஆசைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே தானே இருந்த. ஒவ்வொன்னையும் நான் தானே உனக்கு நிறைவேற்றி வச்சேன். அப்பெல்லாம் வராத வெக்கம் இப்ப எங்க இருந்து வந்தது? அதை விடு. சரி சொல்லு, சொல்லாம கொள்ளாம எதுக்காக இங்க வந்த? எனக்கு காசு வேணும். காசு மட்டும் என்கிட்ட கேட்காத. இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த காசெல்லாம் எல்லாத்தையுமே நீ குடிச்சு அழிச்சிட்ட. ஷீனாவுக்கு கூட நான் காசு கொடுப்பேன், ஆனா உனக்கு ஒரு ரூபா கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். ராய்ப்பூர்ல நம்ம நிலம் இருக்கு. அதை வித்துடுங்கன்னு எத்தனை நாளா சொல்றேன். நீங்க ஏன் விற்க மாட்டீங்க? விப்பேன், ஆனா உனக்கு ஒரு ரூபா கூட அதுல கொடுக்க மாட்டேன். அடடா, மகன் இங்க கடல்ல மூழ்கி போயிருக்கான், ஆனா உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா? அண்ணா நில்லுங்க. என்னக்கா, சாப்பிடும் போதாச்சும் சண்டை போடாம இருக்கலாம்ல? அட, உங்களுக்கு இருக்கிற ஒரே மகன் அவர்தான். நீங்க அவருக்கு உதவி பண்ணலனா வேற யார் பண்ணுவாங்க? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அப்புறம் இது எல்லாமே அன்வர் அண்ணாது தானே. போதும், நீ ரொம்ப பேசுற. நீ உட்காந்து போய் சாப்பிட்ற வேலை பாரு. லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு வேற போகணும். ஷீனா, ஷீனா, எங்க போற? வா, உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேன். ஃபைசல், என்கிட்ட பிரச்சனை பண்றத நிறுத்து. எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஷீனா, 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 இங்க பாரு ஷீனா, உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னையும் ரிஸ்வானா பெரியமாவையும் போலீஸ்ட்ட சொல்லி எப்பயோ உள்ள தள்ளியிருப்பேன். உள்ள தள்ளிருப்பியா? தைரியம் இருந்தா உள்ள தள்ளி பாரு. சொந்த நிலத்தை ரிஸ்வானா அக்கா கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியல, என்ன மிரட்ட வந்துட்ட? அன்வர் பார்த்து பத்திரமா இருப்பா. மருமகளையும் குழந்தையும் கேட்டதா சொல்லு. மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க யோசிங்க. அந்த ராய்ப்பூர் நிலத்தை நீங்க வித்துடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க? அங்கேருந்து காசு வந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதே. அப்புறம் நானே ஏதாச்சும் ஒரு சின்னதா வியாபாரம் ஆரம்பிப்பேன். அன்வர், உன்கிட்ட நான் நிறைய முறை சொல்லிட்டேன், அந்த நிலத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன்கிட்ட இருக்காதுன்னு தெரியும். இந்த காசை வச்சுக்கோ, உனக்கு பயன்படும். இல்லம்மா, நீங்களே வச்சுக்கங்க. நீங்க பணக்காரியாவே இருங்க. எனக்கு இருக்கிற கடனுக்கு இதை வச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நான் இது உனக்காக கொடுக்கல, என்னோட பேரன் பேத்திக்காக கொடுக்கறேன். இதையும் நீ தேவையில்லாம செலவு பண்ணிடாத, வச்சுக்கோ. அல்லாஹ்ஃபிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்லாம். அட அட நில்லுங்க. அன்வர் அண்ணன், இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? உங்க அம்மா தான் எங்களோட நிலத்துல வந்து பவுண்டரி போட்டு வச்சிருக்காங்க, ஆனா நீங்க ஏன் மேல கோவமா இருக்கீங்க? ஃபைசல், அந்த பவுண்டரியை நாங்க எங்க இஷ்டத்துக்கு போடல. கோர்ட் முடிவு சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணோம். சரி சரி அன்வர் அண்ணன், சரி. இந்த விஷயம் நடந்து 2 வருஷம் ஆச்சுண்ணே, ஆனா நீங்க இன்னும் கோவமா இருக்கீங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த கோர்ட் கேஸ்க்கு அப்புறம் அந்த நிலத்துக்கு சொந்தம் கொண்டாடி நான் வந்தேனா? இல்லல, ரிஸ்வானா பெரியம்மா பிடிச்ச புடியிலே நிப்பாங்க. ஆனா நீங்க அறிவாளி தானே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்.
இது என்னோட தப்பு தான் ஒத்துக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு இந்த நண்பனை மன்னிக்க மாட்டீங்களா? அண்ணன், நம்ம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இப்போவாச்சும் கோவத்தை விடுங்களேன். சரி சரி, நானும் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகுது, பஸ் ஸ்டாண்ட் போகணும். அட அண்ணன், என்கிட்ட தான் டாக்ஸி இருக்கே. நான் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி லேட் ஆகும்? வாங்க வாங்க, நான் டிராப் பண்றேன் பஸ் ஸ்டாண்ட்ல. என்ன பார்த்துட்டு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க போலாம் வாங்கண்ணே. என்னாச்சு ஷீனா? நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, அது நேற்று ராத்திரி. என்னாச்சு நேத்து ராத்திரி? அக்கா, நேற்று ஃபைசல் திரும்பவும் என்கிட்ட பிரச்சனை பண்ணா. என்னையும் உங்களையும் உள்ள தள்ளிடுவேன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியா விட்டு வெளியே துரத்திடுவேன்னு மிரட்டுறான். நீ அவனை பத்தி கவலைப்படாத. நான் இவ்வளவு வருஷமா ரூமை வாடகைக்கு விட்டுட்டு தான் இருக்கேன். என்னை யாரும் எதுவும் சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. அப்புறம் அந்த ஃபைசல் பையன், அவன் யோகிதை எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்குள்ள நல்ல பிரச்சனை பத்தி ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அந்த கேஸ்ல கோர்ட்டு என் பக்கம் தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனால அவன் என் மேல கோவமா இருக்கான். அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் யாரை நம்பி என் ஊரை விட்டு வந்தனோ, அவன் என்னை ஏமாத்தி இந்த ஊர்ல தனியா விட்டுட்டு போயிட்டான். அப்பதான் எனக்கு ஒருத்தர் உங்களை பத்தி சொன்னாங்க. நான் உங்ககிட்ட வந்தப்போ நீங்க எனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணீங்க. அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேக்கா. சோயல், ஆயிஷா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஸ்கூலுக்கு போகல? நாங்க ஸ்கூலுக்கு போனோம், ஆனா பிரின்சிபல் எங்களை ஃபீஸ் கட்டலன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன, அது எப்படி வெளியே அனுப்பிடுவாங்க? ஏன்னா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸே பே பண்ணலையே. அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நாள் தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும்? போதும், இனியும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். நான் இப்ப முடிவு எடுத்துட்டேன். உன் குழந்தைங்களை நீயே பாத்துக்கோ. நான் என்னோட அம்மா வீட்டுக்கே போறேன். உனக்கு புரிஞ்சுதா? உன்னோட கடன் எல்லாம் தீர்ற வரைக்கும் என் பக்கத்துல வந்துடாத. முதல்ல உன் கடன் எல்லாம் தீக்கிற வழிய பாரு. இதுக்காக நீ திருடினாலும் சரி, இல்ல கொலை பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. சோஃபி, அட சோஃபி, நான் சொல்றத என்ன கேளு. விடு. சோஃபி, அம்மா அம்மா எங்களை விட்டுட்டு போகாதீங்க. பாட்டி, அடடா, வாங்க வாங்க என்னோட பேர பிள்ளைகளா. இங்க உட்காருங்க ரெண்டு பேரும். 2 வருஷம் கழிச்சு தான் பாட்டி ஞாபகத்துக்கு வந்தேனா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க என் பேரன் பசங்களா? 2 வருஷம் பாட்டி ஞாபகமே வரலையா? அப்பதான் எங்களை கூட்டிட்டு வரதே இல்ல. உங்களுக்கும் தான் எங்க ஞாபகமே வரல. ஒருவேளை வந்திருந்தா நீங்க அங்க வந்திருப்பீங்களே. அது வந்து உன்னோட அப்பா, உங்க அப்பாவோட பிடிவாதனாலதான். அம்மா, அது சோஃபி வீட்டை விட்டு போயிட்டா. அதனால தான் நான் குழந்தைங்களை இங்கே கூட்டிட்டு வந்து விட்டேன். எனக்கு தெரியும், நீ பண்ண வேலைக்கு என்னைக்காவது அவ உன்னை விட்டு போயிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷமா உன்னை பொறுத்துக்கிட்டாலேன்னு சந்தோஷப்படு. அவ இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா உன்னை எப்பயோ விட்டுட்டு போயிருப்பா. இனிமேலாவது கொஞ்சம் திருந்து அன்வர். உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைங்களுக்காகவது திருந்து. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அட, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு, ஆனாலும் நான் வெளியே கடன் வாங்கிட்டு இருக்கேன். தண்ணி அடிக்கிறதுக்கு நானா உன்னை மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி குடிக்க சொன்னேன்? சொல்லு. நான் உனக்கு காசு கொடுப்பேன்ற எண்ணத்தை உன் மனசுல இருந்து சுத்தமா எடுத்துடு. அப்புறம் இன்னொரு முறை என்கிட்ட வந்து காசுன்னு கேட்காத. அண்ணே, அலகாபாத் போகணும்னா குறைஞ்சது 4000 ரூபாய் கம்மி இல்ல. அப்புறம் தங்குறதுக்கும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணி ஆகணும். எல்லாம் சரிதான், வந்துரு. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அட அன்வர் அண்ணே, நீங்க என்ன இங்க? அது பசங்களை அம்மாட்ட விட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சோய்பா ஆயிஷா வந்திருக்காங்களா? சரி ஃபைசல், ஆ. இங்க சரக்கு கடை இருக்கா? அட அண்ணே, இதுக்கு போய் இவ்வளோ தயங்குறீங்க? இங்க பக்கத்துல தான் இருக்கு. அப்படின்னா வா போலாம்.
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வருவோம். ம் வாங்க போலாம். ஆ. அன்வர் அண்ணா, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, ரொம்ப கடன் பட்டதால சோஃபி வீட்டை விட்டு போயிட்டா. ஓஹோ, அட என்ன இப்படி ஆயிடுச்சு? ஆனா எங்க அம்மா இருக்காங்களே, எல்லாத்துக்கும் என்ன மட்டும்தான் குறை சொல்றாங்க. இவ்வளோ காசை வச்சுக்கிட்டு அவங்க என்னதான் பண்ண போறாங்க? ராயப்பூர்ல இருக்கிற அந்த நிலத்தை வித்துடுங்கன்னு நான் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்றாங்க. காசு வரும்ல, ஏதோ ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சு என்னோட கடன் எல்லாம் தீர்த்திருப்பேன். அப்படியா? ராய்ப்பூர்லயே உங்களுக்கு நிலம் இருக்கா? ஆமா இருக்கு. என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அவங்களோட குடும்ப சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு. அன்வர் அண்ணன், உங்க வலி எனக்கு நல்லாவே புரியுது. ரிஸ்வானா பெரியம்மாவ என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க உங்களோட அம்மா. ஆனா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த ஷீனா இருக்காளே, இவ ரிஸ்வானா பெரியம்மா மேல ஏதோ மந்திரம் போட்டு வச்சிருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அவதான், இந்த ஷீனா மட்டும்தான். அந்த நிலத்தை வித்து அதுல வர்ற காசு மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் அவங்க 2 பேருக்கு இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது. கதை நல்லா இருந்துச்சுல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சதா? ஆயிஷா, ஷோர், நான் போகவா? ஆயிஷா, ஏ அடடா, நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு தான் என்னன்னு தெரியாது. ஷோயப், சின்ன வயசுல இவங்க குதிரையா இருப்பாங்க, அவங்க மேலே ஏறி வீடெல்லாம் சுத்துவேன். திரும்பவும் விளையாடலாமா? இப்ப நான் அக்கா கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், அதனால அப்புறமா பேசலாமா? சரி, நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க, நான் பேசிட்டு வரேன். சொல்லு, என்னாச்சு? அக்கா, அது வினோத் வர போறாரு. வரட்டுமே. அக்கா, ஆனா பசங்க இங்க. நீ கவலைப்படாத, நான் இவங்கள வேற ரூமுக்கு அனுப்பிடுறேன். பசங்களா, நீங்க 2 பேரும் உள்ள போய் டிவி பாருங்க, நான் வரேன். ஓகேவா? ஓகேக்கா. உனக்கு தெரியுமா ஷீனா, சோஃபி வீட்டை விட்டு போயிட்டாலாம். அதான் குழந்தைங்க இங்க இருக்காங்க. என்ன சொல்றீங்கக்கா? அட என்ன, ஏன் பயப்படுற? வினோத் அண்ணன், இது முதல் முறைல. என்னடா பயப்படுற? சிங்கோண்டா நீ. முதல்ல உள்ளவா, அதுக்கப்புறம் பாரு. ரிஸ்வானா பெரியம்மா, எப்படி இருக்க வினோத்? ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் இந்த தம்பி யாரு? இவனா? இவன் மோகின். இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவோமேன்னு நினைச்சேன். சின்ன பையன், இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கான். நீ சரியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஷீனா இருக்கால, அப்புறம் ஏன் கவலைப்படணும்? என்ன மோகின், உள்ள போய் சந்தோஷமா இரு. நான் கிளம்புறேன். வரேம்மா. வாங்க. அக்கா. அட என்ன தம்பி, நீ வெக்கப்படாத, போ. வாங்க. ஒரு நிமிஷம் நானே ரிமூவ் பண்றேன்.